ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ராமர் சீதை காதல் கல்யாண கதை பகுதி 2. இது வீட்டில் நான் சொல்லலாம்னு நினச்சேன். எங்கள் அம்மா கத்திட்டு இருந்தா, சொல்ல விடலை. சீதையுடைய அப்பாவுக்கு வந்து ராமரை ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிட்டு அந்த அரண்மனையில் இருக்கிற வேலையாட்களை கூப்பிட்டு விஸ்வாமுத்திரை அழைச்சிட்டு வர சொல்லுவார். விஸ்வாமுத்திரை அழைச்சிட்டு வந்து, இந்த மாதிரி ராமரை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சீதைக்கு வந்து ராமரை கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுறேன்னு சொல்லி சீதையோட அப்பா சொல்லுவார். ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது. என் பொண்ணு சின்ன வயசில் ஒரு வில்லை வச்சுட்டு விளையாடிட்டு இருப்பா. அந்த வில்லை யார் வளைக்கிறாங்களோ அவங்க தான் வந்து சீதைக்கு வந்து கணவனாக வரணும் அப்படி சொல்லுவார். அதுக்காக ஒரு சுயவரம் நடத்துகிறேன், நான் ஒரு சுயவரம் நடத்துகிறேன், ராமரை வந்து அந்த சுயவரத்தில் கலந்துக்க சொல்லு அப்படின்னு வந்து சீதை அப்பா சொல்லுவார். எல்லாரும் அந்த வில்லை வளைக்க முயற்சி பண்ணுவாங்க. வளைக்க முடியாது, வில்லை தொடக்கூட முடியாது. கடைசியாக ராமர் போய் அந்த வில்லை தொட்டு வளைச்சிடுவார். அதுக்கப்புறம் சீதையை ராமருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அவங்க சீதையோட அப்பா முடிவெடுப்பார். ராமருடைய அப்பா தசரதரும் சம்மதிப்பார். அப்புறம் 2 பேருக்கும் கல்யாண ஏற்பாடு நடக்கும். ஆனால் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து மாப்பிள்ளை இருக்கிற இடத்துல தான் பொண்ணழைப்பு நடக்கும். ஆனால் ராமர் சீதை கல்யாணத்தில் மட்டும் சீதையுடைய அப்பா ஆசைப்பட்ட மாதிரி ராமர் வந்து அதான் மாப்பிள்ளை அழைப்பு நடக்கும். அப்போ வந்து ராமர் அலங்காரம் பண்ணி குதிரை வாகனத்தில் கொண்டுட்டு வரப்போ அங்கே இருக்கிற எல்லா பெண்களும் ராமர் அழகில் மயங்கிடுவாங்க. அதை வந்து சீதை மேலே இருந்து பார்ப்பாங்க, கவனித்து பார்த்துட்ருப்பாங்க. ராமர் சீதை கல்யாண அழைப்பு நடக்கிறப்போ ராமரை அங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ராமர் இவ்வளோ அழகாக இருக்காரு, இவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்ட்டு. சீதையும் ஒன்றும் அழகில் குறைஞ்சவங்க இல்லை, சீதையும் செம்ம அழகாக இருப்பாங்க. ஆனாலும் வந்து எப்படி சொல்கிறது, எந்த எந்த ஒரு மனைவிக்கும் எந்த ஒரு காதலிக்கும் தன் காதலனை மற்ற பொண்ணுங்க ரசித்து பார்க்கறது பிடிக்காது. அதே போல் தான் சீதைக்கும் தான் ராமரை வந்து மற்றவங்க தனக்கு கணவனாக வரப்போகிறவனை மற்ற பெண்கள் வந்து ரசித்து பார்க்குறத சீதைக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனாலும் லைட்டாக சீதை மனசுக்குள்ளே ஒரு சின்ன சஞ்சலம் இருக்கும். அதுக்கப்புறம் 2 பேருக்குமே கல்யாணம் முடிஞ்சிடும். கல்யாணம் முடிஞ்சிட்டு யாரும் தப்பாக நினைக்காதீங்க. சீதை வந்து தனி அறையில் உட்காந்துட்டு இருக்கிறப்போ ராமர் வந்து அதான் சீதைக்கு அன்னைக்கு முதலிரவு ஏற்பாடு பண்ணுவாங்க. சீதைக்கு ராமரும் தனி அறையில் உட்காந்துட்டு இருக்கிறப்போ ராமர் நடந்து வரப்போ ராமர் பாதத்தில் வந்து ஒரு கல் குத்திக்கும். கல் குத்திட்டு இருக்கிறப்போ அந்த கல்லை குனிஞ்சு ராமர் எடுக்கிறப்போ அந்த ராமர் குனிகிறப்போ அவர் கன்னத்தில் இருந்து ஒரு வேர்வை துளி அந்த கல் மேலே பட்டு ஒரு அழகான பெண் உருவம் வரும். அந்த பெண் ராமருக்கு பாதத்தை தொட்டு வணங்கி போவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, ராமா நீ ரொம்ப அழகாக இருக்கு அப்படி சொல்லிட்டு போவாங்க. இதை சீதை வந்து அந்த தனி அறையிலேருந்து பார்ப்பாங்க. அப்போ வந்து ராமரும் சீதையும் தனி அறையில் இருக்கிறப்போ ராமர் கேட்பார், சீதை என் காலில் உழுந்து வணங்குட்டு. அது சீதாதேவி சொல்லுவாங்க, நான் உன் காலில் உழுந்து வணங்குவேன், நீ என்னை தொட்டு தூக்குறப்போ உன் வேர்வைப்பட்டு இன்னொரு அழகி உருவாக்கிடக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சீதை வந்து ராமர்கிட்ட ஒரு சத்தியம் கேட்பாங்க, என்னை தவிர்த்து நீ வேற எந்த பொண்ணையும் விரும்பக்கூடாது அப்படின்ட்டு. ராமர் வந்து சீதைக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பாரு, உன்னை தவிர்த்து வேற எந்த பொண்ணையும் நான் விரும்ப மாட்டேன்ட்டு. அவ்வளோதான்.